நேரம் தான் கதைப்பேன், பழமையாய் அப்படித்தான். அடுத்து என்னன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு நாங்க மகளிர் தினம் என்ற பேர்ல இங்க செய்யறமே தவிர, ஆனா நீங்க காத்திருப்பீங்க, இங்க நாங்க கூப்பிட்டு இருந்த எல்லாரும் என்ன எங்கட இங்க சமூகம் அளிச்சிருக்கிற ஆட்கள்ல முக்காவாசி பேர் சின்னாக்கள், மழலைகள். ஏன் அதைய கூப்பிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, நாங்க பெரிய மகளிருக்கும் பெரிய ஆடவருக்கும் சொல்லி 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 கலைச்சு போயிட்டோம். இனி சொல்ல மாட்டோம். இவண்ட பக்கங்கள், இவண்ட வாழ்க்கையின் பக்கங்கள் புதுசா இருக்குது, ஒன்றுமே எழுதாம இருக்குது. இனி வார பக்கங்கள் எல்லாம் அவன் புது பக்கங்கள். உங்களுடைய எல்லாம் முக்காவாசி எழுதியாச்சு. கஷ்டம் எங்களுக்கு, அதை திருத்தி எழுதுறதெல்லாம் கஷ்டம். ஆனா இவேண்டி எங்களுக்கு புதுசா அதை எங்களால பிரிண்ட் பண்ண ஏலும். அந்த புதுசா எழுதுறதுக்காக எங்கிட்ட இந்த எதிர்கால மகளிரையும் எதிர்கால ஆடவர்களையும் நாங்க இங்க கூப்பிட்டு இருக்கிறோம். என்னத்துக்கு சொல்லி சொன்னா, இந்த எங்கட பாரம்பரியம் துளைஞ்சு போயிட்டு, அது ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும்? எங்கட பாரம்பரியம் துளைஞ்சு போயிட்டு. அது நிறைய காரணங்கள், போர், இடப்பெயர்வு, அப்படி அதை விட வர காரணங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த காரணங்கள் எல்லாத்தாலையும் நாங்கள் அதையெல்லாம் இழந்து பாரம்பரியம் துளைஞ்சதோட எங்கட ஆரோக்கியத்தையும் நாங்க துளைச்சிட்டோம். ஏன் நான் அதை அடிச்சு சொல்லுவேன். ஏன்னு சொல்லி சொன்னா, நான் இங்க 5 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த 5 வருஷத்திலேயும் நோயாளர் எண்ணிக்கை மூடிக்கொண்டு போது இது சாதனை இல்லை. இது தோல்வி என்றுதான் சொல்லுவோம். ஏன்னு சொல்லி சொன்னா, ஒன்று இப்படியும் இருக்கலாம், எல்லாரும் பாரம்பரிய நடைமுறை, அதாவது பாரம்பரிய மருத்துவத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கலாம். அதாலேயும் எங்களுக்கு கூடும். அதே நேரம் இங்க எங்களுக்கு இந்த நோயாளர் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லி சொன்னா என்ன காரணம்? எங்களோட ஆரோக்கியம் துளைஞ்சு கொண்டு போகுது. அந்த இன்றைக்கு நாங்கள் இதுல ஒரு சின்ன மாற்றத்தை தொடங்கி இருக்கிறோம். நீங்க எல்லாம் இப்ப சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. அந்த சாப்பிட்டு கொண்டு இருக்கிற சிறுதானியம், அதை பத்தி பின்னால நிறைய பேர் சொல்ல இருக்கிறோம். நான் சின்ன அறிமுகம் என்றதால நான் அதை பத்தி ஓரிரு வரிகள் மட்டும் சொல்லி போட்டு நான் நகர்வுடன் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த சிறுதானியத்தை சாப்பிடுங்க உங்களோட ஒவ்வொரு தான் மெயினா சொல்லி கொண்டிருக்கணும் இந்த நாட்டில் என்று சொல்லலாம். ஆனா அது கேட்க தொடங்கி இருக்கணும், கொஞ்சம் அது இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது குறைவா இருக்குது. நாங்களும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறோம். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த சிறுதானியத்தை சாப்பிட்டு பாருங்க நீங்க என்று சொல்லி அவங்களுடைய அனுசரணையையும் வாங்கி உங்களுக்கு தந்திருக்கிறோம். சாப்பிடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட அங்காள அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அதை நகர்த்தி கொண்டு போறதுக்காக. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எங்க போனாலும் வரிசையும் டோக்கனும் அப்பாயின்மெண்ட்டும் அந்த வகையில ஹாஸ்பிட்டலும் விதிவிலக்கு இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கும் போல் எடுத்து அப்பாயின்மெண்ட் கேட்கிறோம், டோக்கன் எடுக்கிறோம், வரிசையில போய் நிற்கிறோம். இதெல்லாம் தேவைதானே? இல்லையே. இங்கேயும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஐயோ அம்மா போகணும், நான் இதுல வந்த இடத்தான் இந்த கேட் திறந்த இடம்தான் அதான் வந்தேன் இந்த அவசரமா மருந்தும் எடுக்கணும், ஆனா வரிசையிலையும் நிக்க இயலாது. அப்படி எங்கட அவசர உலகம். அப்ப அவசர உலகம் சொல்லிச்சுன்னா நாங்களும் எங்கட ஆரோக்கியத்தை கவனிக்கத்தானே வேணும். கஷ்டம்தான், எங்கட நேரத்துக்குள்ள அதையெல்லாம் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப உங்களோட ஒரு பாட்டி ஒரு ஆள் ஒரு 2 நிமிஷம் கதைக்க போறா. அந்த பாட்டி என்ன கதைக்கிறான்றது ஒரு கதை எழுதுங்க. கிடக்கு பாருங்க, சாப்பாடுகளை கட்டியும் எல்லாமே தாராளமாக வச்சிருக்கு. ஆட்களும் சிக்கனா எல்லாமே சிக்கனா தான் நூடுல்ஸ் கொஞ்சம் கிணமா கிடக்குது, கொஞ்சம் சுருண்டு சுருண்டு கிடக்குது. நாங்க அந்த காலத்துல சாப்பிட்டு சாப்பாடு பிள்ளைகளை நாங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு அதுவும் லட்சக்கணக்கில் செலவழிச்சு பிள்ளைகளை பறினா
அவன் அவன் உடம்புகள் உடல் சுத்தி மாறி அப்படியே முன்னால எது முன்னாலே தெரியல. அவளையே இல்லையா பாட்டி சொன்ன விஷயம் விளங்கிச்சா பாட்டின்னு சொன்ன வாண்டு பாட்டி சொன்ன விஷயத்துக்கு உங்களுக்கு கவலை வர இல்லையா? உண்மையா எனக்கு அந்த பாட்டி சொல்லி முடிக்கக்குள்ள கண்ணில கண்ணீர் தான். என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க இதுல எல்லாத்துலயும் இந்த பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டோம். சரி, இந்த பிள்ளைகள்ல இருந்து மீண்டு வரணும். அந்த மீண்டு வாரத்துக்கு எங்கட பழைய பாரம்பரியங்களை நாங்க திருப்பி தேடி போகணும். அதுல தேடி போறதுக்கு முதல் வந்து உணவு பழக்க வழக்கத்தை சரியா கொண்டு வரணும். அந்த உணவு பழக்க வழக்கத்தை எப்படி சரியா கொண்டு போகணும் என்பதை சொல்றதுக்கு தொடர்ந்து எங்கட சமூக மருத்துவர் சொல்லுவார். அடுத்தது வந்து நாளாந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் இருக்குது. நாங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுப்பினோன்னு என்ன செய்யறோம், முதலாவதா போனை தூக்கி பாக்குறோம். பேஸ்புக்ல என்ன வந்திருக்கு, ஆற்ற மரணாரித்தல் வந்திருக்கு, என்ன நியூஸ் வந்திருக்கு, இதான் பாக்குறோம். உண்மையா அப்படி செய்யக்கூடாது. நாங்க எழுப்பினோன்னு எங்கட 2 உள்ளங்கைகளையும் நன்றாக தேய்த்து அதுல சூடு வரணும். சூடு வரைக்குள்ள அந்த சூட்டு எங்களை 2 கண்களிலேயும் ஒத்திட்டு நாங்க அந்த 2 கைகளையும் சேர்த்து பார்த்து நாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லி, இன்றைய நாளை எங்களுக்கு நல்ல பொழுதாக விடிய தந்ததுக்கு நன்றி சொல்லி, இந்த கைகள் மூலம் நாங்கள் இந்த நாட்டுக்கு எங்களால இயலக்கூடிய நல்லதெல்லாம் செய்யணும் என்று நினைச்சு கொண்டு அந்த நாளை தொடங்கணும். இனிமேல் தயவு செய்து முதலாவதா போன பார்க்காதீங்க. இது இன்றையில இருந்து நீங்க செய்யற ஒரு மாற்றமா இருக்கட்டும். நீங்க செய்யறத பார்த்து உங்களோட பிள்ளைகளும் செய்வினா இது எங்கட ஒரு வேண்டுகோள். அடுத்ததா வந்து வாராந்த பழக்க வழக்கங்கள் என்று இருக்குது. இதெல்லாம் நான் ஒவ்வொரு உதாரணங்கள் தான் சொல்லி கொண்டு போறேன். வாராந்த பழக்க வழக்கங்கள் சொல்லி சொன்னா, முந்தி சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாங்க. ஆனா இப்போ இங்க காரணங்கள்ல ஒரு சிலர் இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதால வந்து எங்கட நிறைய நோய்கள் வந்து எங்கட உடம்புல இல்லாம போகுது. அதை பற்றி கதைக்கிறேன்டா ஒரு நாளே வேணும். நோமலா சனி நீராடன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, சனிப்புணம் தனிச்சு போகாதுன்னு சொல்றது. ஏன்னு சொல்லி சொன்னா, சனிக்கிழமையில நாங்கள் எண்ணெய் தேய்ச்சு நீராடணும் மட்டும் ஒரு நாளை வகுத்து இருக்கிறோம். அதே நாள்ல செத்த வீட்டையும் வச்சு விட்டா என்ன பிரச்சனை? நாங்கள் அங்க எண்ணெய் பூசி குளிக்காமலுக்கு போய் செத்த வீட்டுல நின்றுடுவோம். அதுக்காக அதை நிப்பாட்டி சனிப்பணம் தனிச்சு போவாதுன்னு சொல்றது அதால அதை நிப்பாட்டிட்டு நாங்க அந்த நாள்ல எங்களுக்கு உடம்புல எண்ணெய பூசி சூரிய ஒளியில இருந்து நாங்க குளிக்கணும். இது எங்களுக்கு ஒரு நாள் செய்யறதுக்கு என்ன அரை நாள் லீவு அரசாங்கம் தந்திருக்கு எங்களுக்கு. ஆனா இல்ல 5 நாள் வேலை வைக்கணும். அவே சனிக்கிழமையில அதை செய்யலாம் தானே, எங்களுக்கும் வேலை உரையும் இல்ல. அடுத்தது வந்து பருவகால பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு பருவகாலங்களும் மாறிக்குள்ள நாங்க எங்களோட பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம் சரி, செயற்பாடுகள் சரி மாத்தணும். அது எப்படி மாத்தணும் என்பதையும் எங்களோட சித்த மருத்துவம் வந்து அடிப்படையில சொல்லிக்கொண்டு போகுது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் இப்படி எல்லாம் எங்களோட மருத்துவத்துல இருக்குது என்று உங்களுக்கு சொல்லணும் என்று ஆசைப்பட்டேன்னா அதனாலதான் இதுல வந்து சொல்றேன். அடுத்தது வந்து இந்த புது பக்கங்களாகிய மழலைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, அவர்களுக்கு நல்ல உணவாக கொடுக்கிற கொஞ்சமா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அந்த கொடுக்கிற கொஞ்சத்தை நீங்கள் ஆரோக்கியமான சத்தான நிறை உணவா கொடுங்க. அது என்னென்ன உணவு கொடுக்கணும் என்றதை எங்கள் சமூக மருத்துவர் சொல்லுவார். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.